எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம். இந்த சேனல்ல உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன். இந்த தியானத்தை பற்றி முழுமையாக ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த தியானத்தை 3 செயலாக நம்ம பிரித்து கொடுத்துருக்க தியானத்தை நீங்கள் முறைப்படி பண்ணணும். ஞானத்துக்காக ஞானத்துக்காக பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு 5 டைம் இந்த தியானத்தை பண்ணலாம். அதை பற்றியும் நான் தெளிவாக அடுத்தடுத்த செயலாக்கத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த தியானத்தை நம்மக்கிட்ட ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க உங்கள் ஊர்லேயோ உங்கள் பகுதிகளிலையோ தொடங்கி வைக்கணும். ஒரு 10 பேர், 20 பேர், 30 பேர் நீங்கள் ஆர்வமாக யாராவது இருக்கிறாங்க, வர முடியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்கன்னா உங்கள் பகுதியிலே அந்த தியானத்துக்கான நேரத்தில் நான் அந்த டைமிங்கில் தியானத்தையும் சொல்லி கொடுத்து அதை துவக்கி வச்சுட்டு வர்றேன். அது ஒரு நல்ல செயலாக மாறட்டும். அப்படி யாராவது ஒரு செயலில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேரையும் உங்கள் அட்ரஸையும் நீங்கள் நம்ம யூடியூப்பில் இருக்கிற நம்பருக்கு பதிவு செஞ்சு அதை கொடுத்துருங்க. அது ஒரு நல்ல செயலாக மாறட்டும். ஒரு நல்ல செயலோட சந்திப்போம். நான் நல்ல செயலோட நல்ல வடிவத்தோட எங்கெல்லாம் இந்த தவம் நடக்குதோ அங்கெல்லாம் கும்பமேளா நடக்கிறதாவே இருக்கும். இந்த ஞானம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஒரு நல்ல செயலாக மாறட்டும். பிரதானமா இருக்கிறது சுவாசத்தை கவனிக்கிறது. அந்த சுவாசத்தை கவனிக்கிறதுலயே வேற வடிவத்துக்குள்ள இருந்து இந்த செயலாக்கம் உருவாக்கப்பட்டது. இப்ப ஒரு நரம்பு ஒரு பேரை சொன்னா வெளிக்கும். இப்ப நார்மலா சிவா அப்படின்னா நமக்குள்ள ஒரு கனெக்ட் இருக்கும். அது பேர் கிடையாது, நமக்கு அதுக்கு ஒரு கனெக்ட் இருக்கு. அதே மாதிரிதான் மந்திரம் கிடையாது. அது நம்மளுடைய செயல் வடிவத்துக்குள்ள உள்ள ஒரு செயலுக்கு பேர் தான் அந்த மந்திரமா அதுக்கு வைக்கப்படுது. அதை உச்சரிக்கும் போதுதான் உள்ள ஒரு வேலை நடக்கும். அப்படிதான் மந்திரத்தையும் ஒரு செயல் வடிவத்தையும் நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு செயல் வடிவமா அதை கொடுக்கப்படும். அதை நீங்க அவங்க எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கறதுதான் அது ஒரு செயல். அதிகாலையில 4 மணிக்கு வெறும் வயிற்றோட உட்கார்ந்து குளிக்க வேண்டிய அவசியம் தேவைப்படாது. உட்கார்ந்து ஒரு சரணாகதி தத்துவத்துல ஒரு மந்திரம் 3 தடவை சொல்லப்படணும். அதுக்கப்புறம் 108 டைம் இந்த இடுப்புல பின்னாடி இருக்கிற அந்த முதுகு தண்டோட முடிகிற இடம், அந்த பெண்டு திரும்புற இடத்துல இருந்து உள் பக்கமா உள் வயிற்றுல இருந்து கவனத்தை வச்சு மேல இப்படி எழுற மாதிரி ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தணும். சுவாசத்து மூலியமா கிடையாது, எழுந்து மேல போய் உச்சியை தொடரும். அப்ப அந்த நேரத்துக்குள்ள மகா சிவா காற்றே சக்தி கொடு அப்படிங்கிற ஒரு செயல் வடிவத்தை மந்திரம் கொடுக்கு. அப்ப கீழே அடி வயிற்றுல இருந்து ஒரு மனிதன் எழுந்து மேல போய் உச்சியை தொடும் போது மகா சிவா காற்றே சக்தி கூட தொட்டு திருப்பி மகா சிவா காற்றே சக்தி கொடு கீழே இறங்குவாங்க. இதை 108 டைம் ஒரு மனிதன் செய்யும். இதை முடிச்சுட்டு சுவாசத்தை இரு சுவாசத்தையும் ரெண்டையும் ஒரே நேரத்துல 2 துவாரத்தையும் கவனிச்சு உட்காந்துரு. 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ இருக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற மாணவர்கள் குறைந்தபட்சம் 1.5 மணி நேரம் உட்கார்ந்து இருப்பாங்க, 2 hours உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க எல்லாம் பயங்கர தயாராயிட்டாங்க. இன்னும் அதிக நேரம் அமாவாசை பௌர்ணமி போற நாட்கள்ல எந்திரிக்கவே மாட்டாங்க. 3 மணி நேரம் அந்த மாதிரி கிராஸ் பண்றவங்க எல்லாம் இருக்கிறாரு நம்ம கிட்ட பண்றவங்க. மேக்சிமம் ஒரு 60% பேரு கிராமங்கள்ல சாதாரண வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான் நம்ம கிட்ட இருக்கிறவங்க. 60% பேர் ப்ரொஃபஷனலா பெரிய வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் இல்லை. அவங்க இந்த ஃபாலோ பண்ணி நம்ம கூட இருந்து அந்த மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள மாறிட்டாங்க. அதுதான் அதுக்குள்ள இருக்குங்கிற செயல். அதே மத்தியானத்துல இப்போ பண்ணக்கூடிய தியானத்துக்குள்ள நீல நிற பேர் ஒளி, சாம்பல் நிற பேர் ஒளி, எமக்குள் இருக்கின்ற அழியையும் முடியையும் எமக்கே காட்டி அருள்வாயா அருள்வாயா அருள்வாயா. இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி 2 சுவாசத்தையும் கவனிச்சுக்கிட்டு ஒருத்தர் அமர்ந்து இந்த மந்திரம் வேற ஒரு கணக்கை ஏற்படுத்தும், வேற ஒரு செயலை ஏற்படுத்தும். இது சாதாரண மந்திரம் கிடையாது. இது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வேலையை செய்யும். அப்ப அதை சொல்லும் போது என்னன்னா உள்ள ஒரு அதிர்வு தன்மைகளை ஏற்படும், உள்ள ஒரு செயலாக்கத்தை ஒரு வடிவத்தை அது ஏற்படும். இது உச்சி வெயில்ல அந்த 1 மணிக்கு இந்த செயல் வடிவத்தை செய்யணும். இதுதான் நம்ம 1 மணிக்கு கொடுத்துருக்கோம். அதே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சரணாகதி மந்திரத்தை 3 தடவை சொல்லிட்டு இது ஸ்டார்ட் பண்ணும். அதே மாதிரி இரவு 7 மணிக்கு அந்த சரணாகதி மந்திரத்தை 3 தடவை சொல்லிட்டு இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லா கவனிக்கணும். இந்த சுவாசத்துல இங்க கவனம் வச்சு லெஃப்ட் சைடு ஒரு சைடு ஃபுல் லெஃப்ட் மட்டும் இச்சா சக்தி அப்படின்னு சொல்லி 54 தடவை இச்சா சக்திங்கிறத மட்டும் சொல்லி முடிக்கிற வரைக்கும் மேலையில இருந்து கால் வரைக்கும் ஒரு சைடு மட்டும் கவனிக்கும். அடுத்தது 54 முடிஞ்ச உடனே கிரியா சக்தின்னு சொல்லி 54 தடவை இந்த பக்கம் ரைட் சைட்ல
இதை வந்து நம்ம கவனிக்கணும். இப்ப இந்த லெப்ட் ரைட்டையும் ஒரு மனிதர் வந்து 54 தடவை கவனிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கு. அப்ப இந்த மந்திரம் முடிந்த உடனேயும் தியானம் பண்ணும்போதும் 10 நிமிஷம் லெப்ட் 10 நிமிஷம் ரைட்டை வந்து கவனிக்கும். இதுல என்ன நடக்கும்னா, ஒவ்வொருத்தருக்கும் சுவாசம் வந்து சந்திரக்கலை தனியா ஓடும், சூரியக்கலை தனியா ஓடும். ஆனா அதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த நேரத்துல ஒரு இயல்பா இருக்கிற மனிதனுக்கு எனக்கு என்ன சுவாசம் ஓடிடுதுன்னு அவனால சொல்லிட முடியும். இந்த பயிற்சிய ஒரு 25 நாளுக்குள்ள அவன் தரவா அவனுடைய சுவாசத்தோடைய அளவு என்ன, அந்த சந்திரக்கலை ஓடும் போது பௌர்ணமி போன்ற நாட்கள்ல தனியா ஓடுறது தெரிய தொடங்கும். ஒரு அருவி தலையில கொட்டுற மாதிரி ஒரு பக்கம் மட்டும் அவனால உணர முடியும், இன்னொரு பக்கம் வெற்றிடமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சூரியக்கலை பண்ணும்போது இந்த இடம் வெற்றிடமா இருக்கும், இந்த இடம் ஃபுல்லா ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இருக்கும். இது ரெண்டும் ஒரு நாள் அதுவாக ரெண்டும் சேர்ற மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள மாறும்போது அவர் பெரிய அனுபவத்தை அவர் பெறதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கப்படும். அதுக்கு ஒரு நிறைய டைமுக்குள்ள ஒரு வேலை நடக்கணும். அதுக்குள்ளதான் நான் வந்து பிரிச்சு எங்கிட்ட இருக்கிறவங்கள தத்துவமா உடலுக்குள்ள எங்கெங்க என்ன இருக்கு, இடுப்பு பகுதியில இருந்துதான் ஒரு மனிதன் உருவாக்கப்படணும். ஒரு மனிதனுடைய வேறு இடுப்புல இருக்கு, அந்த இடுப்புல இருக்கிற வேர் விழிச்சா மட்டும்தான் அந்த செயல் வடிவமா இருக்கும். அந்த செயல் வடிவத்தை அந்த பேப்பர் இருக்குல்ல, அதை முடிச்சோடனே அவங்க படிச்சிருக்கோம். அது இருக்கா அந்த அது டேப்ல கொடுங்க. இல்ல அதை படிச்சு சொல்லிருங்க, அந்த 15 நிமிஷம் மட்டும். சரி. அதை எடுத்து படிச்சு. அதனால அந்த இடுப்பு பகுதிக்குள்ள ஒரு வேலை நடந்துச்சுன்னா, அந்த வேலை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுன்னா இதய பகுதி விழிக்க தொடங்கும். இந்த இதய பகுதி மையமா ஒருத்தருக்கு விழிச்சிருச்சுன்னா கழுத்தை தாண்டறதுக்கான வாய்ப்புகளை அவர் பெறார். இந்த சில நிறைய யோகிகள் கழுத்தை தாண்டாம இதயத்துக்குள்ளே இருந்து ஒரு பெரிய வேலையை செஞ்சிருக்காங்க. ஏன்னா இதயத்துக்குள்ள இருந்து இந்த பிடரியையும் இந்த நெத்தியும் டச் பண்ண முடியாது. அவ்வளவு சாமானிய டச் பண்ண முடியாது. 90 விழுக்காடு பேர் டச் பண்ணவே முடியாது. ஆனா அதிர்வுகளை உணர முடியும், இதுக்குள்ள இருந்து ஒரு காட்சிகளை உணர முடியும், செயல் வடிவத்தை உணர முடியும். ஆனா அதுக்குள்ள மையமா இருந்து ஒரு அனுபவத்தை பெற முடியுமான்னா அது பிரபஞ்சத்தோடைய வழி. அது பிரபஞ்சம் நினைத்தா அது காட்டி கொடுப்பார். அது அவங்களுடைய 100% அவங்களுடைய செயல். அப்ப பெடலில் இருக்கிறதையும் முன்பக்கம் இருக்கிற செயலையும் ஒருத்தர் இதயத்துக்குள்ள இருந்தே அறிந்து ஒரு பெரிய வேலையை செஞ்சிருக்கிறார் நிறைய யோகிகள். அப்ப இதயம் தாண்டி ஒருத்தர் மேல போறாருன்னா, இந்த இதயம் ஒத்துழைச்சுச்சுன்னா அவர் அடுத்தது இந்த தாண்டி இந்த உள்நாக்குக்குள்ள ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த உள்நாக்குல லெப்ட் ரைட் பிரியும். இந்த 2 நரம்புகள் 2 நாடிகள் இந்த உள்நாக்குக்குள்ள ஒரு பெரிய செயல். இதுக்குள்ள மேல போய் ஒருத்தர் வேலை செய்யறதுங்கிறது அவருடைய வாழ்க்கையை வேற படிக்குள்ள மாறிக்கு. இப்படிதான் உடலுடைய செயலாக்கம். இப்ப இந்த சக்கரங்கள்லாம் என்னன்னா, கீழே இடுப்பு நரம்புகள்ல அந்த கீழே ஆசன வாயில அந்த விழிப்புகள் வேலை ஆரம்பிச்சிருச்சுன்னா சக்கரங்கள் எல்லாமே தானாவே அதுக்கெல்லாம் அந்த ரூட்ல இருக்கிறது என்னென்ன ரூட்ல முக்கியமான இருக்கோ அதையெல்லாம் விழிக்க தொடங்கும். இதெல்லாம் ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் முழு விழிப்புக்கே வரும். அது வரைக்கும் என்னன்னா அதிர்வு தன்மைகள் மட்டும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். உடல்ல எப்பயுமே நீங்க ஒரு செயலை எதை தொட்டாலும் சரி, யாருமே தேவைப்பட மாட்டாங்க. நீங்க வெறும் மந்திரத்தை டிவியை பார்த்துட்டு உட்காந்து தியானம் பண்ணா கூட இந்த இடம் ஒரு குறுகுறுப்பை ஏற்படுத்தும், இந்த இடம் ஏற்படுத்தும், இதயம் ஏற்படும், சில நரம்புகள் விழிக்கும், சில சக்கரங்கள்ல இருக்கிறதுல அதிர்வுகளை உணர முடியும். இது எல்லாமே விழிச்சுட்டு தான் நம்ம நினைச்சிட முடியாது. இது எல்லாமே உடல்ல அங்கங்க ஒரு பகுதியில ஒரு செயல் இருக்குங்கிறத காட்டி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆனா முழுமையா ஒரு செயல் வடிவம் மாறுறதுக்கு என்ன வடிவம் நடக்கும்னா, அந்த கீழே மையம் தெளிவா இருந்தாதான் இந்த ரூட்டுக்கெல்லாம் ஃபுல் பவரும் அந்த செயல் வடிவமும் கிடைக்கும். ஒரு யோகி அனுபவம் பெறவன் இடுப்புல பெரிய அனுபவத்தை பெற்றுட்டு இடுப்பு செயலில இருந்து ஒரு வேலையை முடிச்சுட்டு மேல ஏறும்போது ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளேயும் ஒரு அனுபவம், ஒரு இடத்தை கடக்கிற மாதிரி, ஒரு ஆறு கடக்கிற மாதிரி. அப்ப ஒவ்வொரு இடத்தையும் கடக்க அவனுக்கு ஒரு பெரிய அனுபவத்தையும் பெரிய செயல் வடிவத்தையும் அவனுக்கு வந்துடுறான். அப்ப அந்த வடிவம்லாம் தாண்டி இதயத்துக்குள்ள போகும்போது அங்க ஒரு வடிவம் நடக்குது. அதுக்கப்புறம் கழுத்துக்குள்ள வேற செயல் இருக்கு. அவன் கழுத்தை தொடும்போதுதான் பதஞ்சலியோ ஆதிசேஷனையோ திருமூலரை பத்தியோ அவனுக்கு நினைப்போ அவனுக்கு ஒரு செயல் வடிவமே கழுத்தை தாண்டினாதான் வரும். கழுத்தை தாண்டினாதான் பதஞ்சலின்னு ஒருத்தர் இந்த உலகத்தை இருக்கிறாருன்னே தெரிய வரும். இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற முக்கியமான ஒரு செயல் வடிவம். ஒருவேளை அவனுக்கு இடுப்புல பெரிய தீவிரமாக ஒரு வேலை நடந்துருச்சு, இடுப்பு மட்டும் அவனுடைய முன்ஜென்மத்தோட செயல்னால அந்த நாடி விழிச்சிருச்சுன்னா பதஞ்சலியோட தாக்கமும் பதஞ்சலியோட தன்மையும் அவரால் உணர முடியும். அந்த வாய்ப்பையும் அவர் பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா
அந்த இடுப்பு நரம்புக்கு மையமாக இருக்கக்கூடியவரும் பதஞ்சலியும் ஆதிசக்தியும் சொல்லக்கூடிய அந்த பெண் தெய்வம் சொல்லக்கூடிய அந்த செயல் வடிவம் தான். அதனால இது எல்லாமே இப்படி ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கு. இந்த வடிவத்தை பேஸ் பண்ணி தான் அந்த அனுபவத்திலிருந்து எந்த செயல் எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் இந்த வடிவத்தை உருவாக்கி கையில இதுதான் அதுக்குள்ள இருக்குன்ற இத வெளிப்படையா மக்கள்கிட்ட பொது வெளியில கொடுத்தோம். யார் வேணாலும் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இது யாருடைய சொத்தோ யாருடைய கிளைனோ இது வந்து காப்பிரைட்ஸோ இது ஏக்கமோ கிடையாது. இது வந்து ஒரு தனி மனிதர் அவங்களுடைய முயற்சி முன்னேற்றம். இதுக்குள்ள ஒரு யோகியை பொறுத்தளவுக்கு என்னன்னா பியூரா சரணாகதி அடைஞ்சு போனாதான் அவங்க உணர முடியும். இல்லைன்னா அவங்க ஒரு டிஸ்டர்ப் ஆகிடுவோம். இதுதான் உங்களுக்கு ஒரு எல்லா மார்க்கத்துக்குள்ளேயும் உங்களுக்கு தெரியும். ஒரு மனிதன் வந்து ஒரு சின்ன அறைக்குள்ள உட்கார்ந்து கூட அவன் ஒரே நிலையில இருந்தாதான் தாக்கு பிடிச்சு நிக்க முடியும். அந்த நிலை தடுமா இருந்துச்சுன்னா டிஸ்டர்ப்